பட்டினத்தார் சுவாமிகளுக்கு, புலிகர வழிகாட்டு மாளிகைப்பறை கருப்பசாமிக்கு, புலிகர வழிகாட்டு மாளிகைப்பறை கருப்பசாமிக்கு, அன்னை காளிக்கு. எல்லாம் வல்ல இறைவனின் அருள் பெரும் கருணையினால் அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோயிலுக்கு வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நம் கோவிலினுடைய அருள்நிறை காட்சிகளை உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து பக்தர்களுடைய நல்ல உள்ளங்களுக்கும் உங்கள் எல்லாருடைய எண்ணங்களும் இந்த உலகத்தில் பூரணமாகி நீங்கள் என்றும் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மனிதன் தன்னுடைய வாழ்வில் எதுவும் நிறைவேறவில்லை என்ற ஒரு எண்ணம் உடையவனுடைய எண்ணிக்கைக்கு அளவில்லை. நிறைவேறியவன் என்று சொன்னால் அதுக்கு சொல்வதற்கு கதைகள் உண்டே தவிர அனுபவத்தில் யாரையும் கண்டுபிடிக்க முடியவும் இல்லை. ஏனென்றால் மனிதன் இந்த பிறவியில் பரிபூரணமாகி தன் வாழ்வை முடித்து கொண்டான் என்று சொன்னால் அவர்கள் ஞானிகளாக இருக்க முடியும், மகான்களாக இருக்க முடியும். அவர்கள்தான் எல்லாம் போதும் என்றும் எதுவும் வேண்டாம் என்றும் முடித்து கொண்டவர்களாக நம்முடைய கருத்துக்களில் இதுவரை லட்சியவாதிகளாக இருக்கிறார்கள். சராசரி மனிதன் அப்படி ஒரு நிலையை அவ்வளோ சீக்கிரமாக அடையக்கூடியவனாக இல்லை என்பதுதான் உண்மை. இன்றைய தேவை நிறைவேறிவிட்டால் நாளைய தேவைக்கு என்ன செய்வது என்பதை நாடி நாடி செல்பவன் தான் மனிதன். நாளைய உலகத்தை கணக்கிட்டு கொண்டு கனவு கொண்டு இன்றைய பொழுதை கழித்தும் பிரயோஜனமில்லாமல் வேதனைப்பட்டவனும் மனிதன். ஓடி ஓடி உழைத்தாலும் தன்னுடைய எண்ணங்களுக்கு ஒரு பரிபூரணமான பதில் கிடைக்காமலும் நிலைப்பாடு கிடைக்காமலும் வேதனை அடைந்து கொண்டிருக்கிறான். இவைகளுக்கெல்லாம் காரணம் அவனுடைய அறிவின் குறையா அல்லது விதியின் குறையா அல்லது கால சூழ்நிலைகளின் நிலையா என்பதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் அவனுடைய அறிவினுடைய குறைதான் அதுக்கு காரணம் என்று பல அறிவாளிகள் சொல்லியிருக்கிறார்கள். அறிவின் குறையை ஆன்றோர்களிடம் கேட்டு நாம் திருத்திக் கொள்ளலாம். அனுபவத்தின் குறையை குருமார்கள் வாயிலாக நம்மை நெறிப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் மனதின் குறையை இறைவனிடம் முறையிட்டுத்தான் அதை நாம் தீர்த்து கொள்ள முடியும். இந்த மனக்குறை என்பது மட்டும் அறிவால் உள்ள குறை தீர்ந்து போனாலும் அங்கத்தால் உள்ள குறைகள் தீர்ந்து போனாலும் மனதால் வெட்டும் குறை மட்டும் இந்த உலகத்தில் மறைந்து போன பின்பும் கூட அந்த மனது தேடி தேடி மறுபிறவி எடுக்க காத்திருக்கிறது என்பதுதான் இந்த உலகத்தினுடைய இயற்கை விதியாகும். அதனால்தான் மக்கள் தொகை கூடிக்கொண்டே போகிறது. உலகம் முழுக்க பிறவிகளுடைய பிறப்பின் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகிறது. இறப்பையும் பிறப்பையும் நாம் தேடி பார்த்தால் அது புள்ளியியல் துறையில் தான் மிகவும் தெளிவாக கேட்க வேண்டும். கற்பனையாக சொன்னால் பிறப்பு அதிகம், இறப்பு குறைவு தான். இதுதான் உண்மை. ஆனால் அது துல்லியமாக நம்மால் சொல்ல முடியாது. அது நம்முடைய சப்ஜெக்டும் கிடையாது. இருப்பினும் நாம் ஒரு வார்த்தை சொல்வதற்காக அதை பேசுகிறோம். ஆனால் பிறவி அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆவல், ஆசை, பற்று. அது மூன்றுமே ஒரு வகையான தீர இயலாதது, மனிதனான தீர்க்கப்படாதது, தீர்க்க முடியாதது. ஆசையை விட்டு அகலவில்லை. ஆவல் வேண்டுமென்ற தேவையிலிருந்து விடுபட முடியவில்லை. பற்று வைத்ததிலிருந்து பிரிய முடியவில்லை. பற்று வைத்ததிலிருந்து பிரிய முடியவில்லை. பிரிய முடியாத நிலை இரண்டு. ஒன்று, பற்று வைத்தவர்களில் ஒருவர் சரியில்லை என்றால் அந்த பற்றால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணங்கள் பாதிக்கப்படுகிறது. பற்று வைத்தவர்கள் முற்று பெறவில்லை என்றால் இரண்டு பேருமே சரியாக வாழ முடியவில்லை என்ற வேதனை அங்கே தென்படுகிறது. இப்படிப்பட்ட பற்பல சூழ்நிலைகளிலே மனிதன் சுழற்சியாக வேதனைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். பற்று வைக்கக்கூடாது என்று நம்முடைய முனிவர்கள், சித்தர்கள், யோகியர்களாம் சொன்னால் அவர்கள் அடைந்த நற்சக்தியை வைத்து, ஞானத்தை வைத்து சொன்னதெல்லாம் நியாயம்தான். ஆனால் அவங்க அப்பாவும் அம்மாவும் பற்று வைத்து தான் இவர் பிறந்தாருங்கிறத மறந்தது மட்டும்தான். அதுக்கு காரணத்தை எப்படி விளக்கம் சொல்வது என்று முடியவில்லை. ஞானியர்கள் பற்று வைக்கக்கூடாது என்று சொன்னது உண்மை. பற்று வைத்தால் பிழைதான் என்று சொன்னது உண்மை. பற்றை அகற்ற வேண்டும் என்று சொன்னது அவர்கள் அனுபவப்பட்டதில் உள்ள உண்மைதான். ஆனால் அவர்களுடைய தாயும் தந்தையும் பற்று வைத்ததுனால தான் அவரே பிறந்திருக்கிறார் என்பது மட்டும் மறக்க முடியாதது. உண்மையா இல்லையா?
அப்போ எதற்குமே காரணங்கள் இல்லாமல் எந்த தோற்றமும் இந்த உலகத்தில் தோன்றவில்லை. ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா? அப்படி உருவானதாக சரித்திரமே இல்லை. அப்படி உருவானதாக நிச்சயமாக சரித்திரம் இல்லை. ஆனால் ஒன்று காரணமாக இருக்கும், இன்னொன்று கருத்தாக இருக்கும். கருத்தும் காரணமும் ஒருமித்த பொழுது ஒரு புதிய பிறப்பாக மாறிவிடும். இதுதான் இந்த உலகத்தினுடைய சாகர இயற்கை. இந்த நிலைகளிலே பிறந்த பின்பு பலனடைவது எப்படி? பிறப்புக்கு காரணத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியலை, முடிந்தாலும் அதை நம்மளால் தவிர்க்க முடியாமல் தான் பிறந்துட்டோம். ஆனால் பிறந்துட்டோம், அதுக்கு பின்பு நம்மளை நெறிப்படுத்துவது எப்படி? இதுதான் வாழ்க்கை. நெறிப்படுத்துவது என்பது எது? செல்வத்தை பெறுவதற்கு ஒருவன் வழியை தேடுகிறான், மகிழ்ச்சி அடைய ஒருவன் வழி தேடுகிறான், நிம்மதியாக இருந்தால் போதும் என்பதற்காக சில பேரை கழித்து விடவும் தோன்றுகிறான். நாம் நிம்மதியாக இருந்தால் போதியா, யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறித்தள்ளவும் ஒருத்தன் தயாராக இருக்கிறான். உதறிய பின்பும் ஒட்டி கொண்டு இருப்பதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டவனும் பூவலத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கிறான். இப்படி பற்பல சுழற்சிகளிலே மனிதன் பாடுபட்டு வேதனை அடைந்து கொண்டு இருப்பதனால்தான் ஆன்மீக உலகம் என்ன கூறியதுன்னா, நீ உள்ளமாற எப்பொழுது ஒரு பொருளை வெறுக்கின்றாயோ அப்பொழுது நீ இந்த உலகத்தில் பக்குவத்தை நாடிவிட்டாய் என்பது பொருளாகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த பக்குவத்தை நாட வேண்டும் என்பதை பற்றி சொல்லுகிற பொழுது உள்ளமாற எல்லா விஷயத்தையும் வெறுத்துக்கணும். ஏன்னா எதையும் நினச்சி நடத்து இந்த உலகத்தில் நடக்க போகிறது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற பக்குவத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக ஒரு சொன்ன வார்த்தை. விட்டதடி ஆசை விளாம்பழத்து ஓட்டோடுன்னு சொல்லி ஒரு பாட்டு உண்டு. விளாம்பழம் என்ன செய்யணும்னா பழுக்கிறது வர தோட்டோடு ஒட்டிக்கிட்டு இருக்கும். பழுத்த பிறகு கூட்டுக்குள்ளே பழம் வேற ஓடு வேறன்னு இருக்கும். குலுக்கி பார்த்தா குடுகுடுன்னு சத்தம் கேட்கும். ஆனால் அந்த தோடு என்னும் கூட்டை விட்டு அது வெளியவும் வரல, அந்த தோடோடு அது ஒட்டவும் இல்லை. தோடன்னும் கூட்டை விட்டு வெளியவும் வரல, அந்த தோடோடு ஒட்டவும் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னால் அது பிஞ்சாக இருக்கும் பொழுது, காயாக இருக்கும் பொழுது அது அந்த தோட்டோடு ஒட்டி கொண்டு தான் இருந்தது. ஆனால் அது நல்ல பக்குவம் அடைந்த பழுத்த பிறகு அந்த ஓட்டுக்கும் அந்த பழத்துக்கும் எந்த ஒரு தொடர்பு இல்லாமல் போயிடுது. அதை மாதிரி மனிதன் தன்னுடைய மனதால் அறிவால் ஞானத்தை உணர்ந்து பற்றற்று இருந்தான் என்றால் அவன் குடும்பத்தை விட்டு வெளியவும் வர முடியாது. இந்த கலியுகத்தில் குடும்பத்தை விட்டு வெளியே வர முடியாது, ஆனால் பற்றோடு ஒட்டி போய் வாழவும் முடியாது. இந்த ரெண்டுக்கும் இடையில் அவனுடைய நிலைகளை பக்குவம் அடையப்பட்டு அவன் நிலையாக தன்னுடைய மனதை நிதானப்படுத்தி கொண்டு உயிருற்று இருப்பான். ஆனால் அதில் சில பேர்கள் மனதில் பாதிக்கப்படுறான். எப்படி பாதிக்கப்படுவான் அப்படின்னா, ஓயாம வார்த்தைகளால், ஒவ்வொரு சின்ன சின்ன நடைமுறையால் மனக்குழப்பங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும். அப்படி தோன்றுகிற பொழுதெல்லாம் எரிச்சல் வரும். சில பேர்களுக்கு எரிச்சல் வந்தால் அவன் பக்குவப்படாதவன்னு அர்த்தம். அந்த இடத்துல தான் அவனுடைய பக்குவம் தேவைப்படுது. அந்த நேரத்தில் அவன் என்ன செஞ்சிச்சா, அது என்ன சிந்திக்கலாம்? இறைவா, அந்த எரிச்சல் வருகிறது மனிதனுக்கு. ஒருவர் பேசும் பொழுது அந்த எரிச்சல் வருகிற பொழுதே அவன் பக்குவப்படாதவன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் அந்த எரிச்சல் வருகிற பொழுது உணர வேண்டிய விஷயம் என்ன? இந்த பிறவியில் இவங்க மூலமாக நாம் இப்படி 2 வார்த்தைகளை கேட்கணும்னு கடவுள் நமக்கு தலைநிலை இருக்கான். நாம் ரொம்ப பக்குவப்பட்டதாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோமே. நீ பக்குவப்பட்டவங்களுக்கு சொல்லுதியடா, இந்த வார்த்தைகளை உனக்கு உன் காதில் விட வைக்க, நீ எப்படி நிதானமாக இருக்கன்னு பார்த்துருவோம் அப்படின்னு நமக்கு பாடம் புகட்டு தான். நீ ரொம்ப எதையும் தாங்குவோம்னு சொல்லுதிய, தாங்க முடியாத ஒரு துயரத்தை உனக்கு தாரேன், அப்பொழுது உன் மனம் நீ தாங்குவேன் தாங்குவேன் என்று சொன்ன வார்த்தைக்கு ஒரு சவாலாக இருக்குமே, நீ எப்படி தாங்குறேன்னு உன்னை நான் பார்க்குறேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கான். தாங்குவதற்கு நமக்கு பயிற்சி, அதை பேசுறதுக்கு அவங்களுக்கு பயிற்சி. ஆக இந்த உலகமே நேச்சுரல் இஸ் ஒரு டீச்சர். இந்த உலகம் நமக்கு ஒரு கற்பிக்கும் ஆசிரியன். இந்த உலகமே ஒரு பள்ளிக்கூடம் தான். நாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை நம்ம என்ன செய்யலாம்? புரிந்து கொள்ளலாம். உறவினர் மூலமாக, உற்றார்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, சந்திக்கும் யதார்த்த மனிதர்களின் மூலமாக, நம்மை பற்றி ஆங்காங்கே பொறாமையோடு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக, நம்முடைய வளர்ச்சியும் வாழ்வையும் தாங்க முடியாமல் துடிதுடித்து கொண்டிருக்கிற பொறாமைவாதிகளின் காரணமாக, இப்படி ஒவ்வொருத்தர் மூலமாகவும் நமக்கு ஒவ்வொரு இடைஞ்சல் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எதையும் தாங்கக்கூடிய மனதும் தெளிந்த அறிவும்
அதை வழிநடத்தி சென்று வெற்றியடைகிற வாகையும் தான் ஒரு மனிதனுடைய பகுத்தறிவு ஆகும். அந்த நிலைகளுக்கு அவனுக்கு ஒரு மனப்பக்குவம் தேவை. இந்த மனப்பக்குவத்திலே மொத்தம் முக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ஒரு 3 விதம் இருக்குது. அக்னி மொத்தம் 3: கோபாக்கினி, காமாக்கினி, மூத்ரா அக்னி அப்படின்னு 3 விதமான அக்னி இருக்குது. அது நம்முடைய உடம்புக்குள்ளேயே இருக்குது. நம்ம உடம்புல பச்சை தண்ணீரையே நம்ம குடித்தாலும் நம்ம சிறுநீர் மட்டும் சூடான வெந்நீர் மாதிரியே தான் வரும். அப்போ இந்த நீர்நிலைகள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நீர் சக்தி மூத்திரமாக வருகிற பொழுது ஒரு உஷ்ணம் ஏற்பட்டதே, அந்த அக்னிக்கு பேர் மூத்ரா அக்னி. கோப அக்னி நிறைந்த மனதும் மனப்பக்குவமும் உடையக்கூடிய ஒருத்தனுக்கு குளிர்ந்த நிலையில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய சூடான அந்த இரத்தம் அது சூடாகி அந்த சினத்தில் அவன் கோபப்பட்டுருந்தான், அக்னி ஆயிருந்தான். அப்போ அது கோபா அக்னி. காமா அக்னி, இந்த காமா அக்னி என்பது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த திசுக்களை உயிரணுக்களை ஜீவேந்திரியங்களாக பிரிப்பதற்கு ஒரு வகையான விசை வெப்பம் நமக்கு தேவைப்படுது. இந்த உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பத்தால் காமத்தை பெரிதாக கொண்டு வாழுகிற நேரம் கண்களும் கருத்துக்களும் மறைக்கிறதுனால அதுக்கு பேர் காமாக்கினி. ஏன்னா அது அறிவையும் கருத்தையும் அது எரித்து விட்டது. இப்படி 3 வகையான தீ, அதான் முக்தி. முக்தி என்பது இல்லை, முக்தி என்பது இக்கு தீ, அது வேற. முக்தி என்பது வேற. 3 தீ: மூத்ராக்கினி, காமாக்கினி, கோபாக்கினி. இந்த 3 தீயும் நம்மளை வழிநடத்தி கொண்டு இருக்குது. இன்னைக்கு இந்த 3 தீயவும் அறிவால் வெல்ல முடியுமா, அனுபவத்தால் வெல்ல முடியுமா, அல்லது வேறு மருத்துவத்தால் வெல்ல முடியுமா? அப்படி வென்றால் மனிதனாக வாழ முடியாது. அந்த 3லையும் அவனுக்கு குழப்பம் வந்துடும். சிறுநீரில் குழப்பம் வந்தால் டயாலிசிஸ் பண்ணணும். நிறைய குழப்பம் இருக்குது. இன்றைக்கி அதுக்கெல்லாம் அற்புதமான ஒரு சில மருத்துவத்தை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான். தெரியுமா உங்களுக்கு? டயாலிசிஸ்க்கு முன்னாலேயே ஒரு சில மூலிகைகளை கஷாயம் போட்டு குடித்தோம்னா சிறுநீர்கள் ஒழுங்காக இயங்கக்கூடிய அளவுக்கு நம்ம நாட்டில், நம்ம பூமியில், நம்ம வீட்டு பக்கத்துலேயே மூலிகைகள் கிடக்கு. அந்த மூலிகைகளை கொண்டு அருமையாக கஷாயம் போட்டு ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஒரு 25 மில்லி நம்ம குடித்து வந்தோம்னா கிட்னியில் இருக்கக்கூடிய யூரியா சத்து, உப்பு, சோடியம், கிரியாட்டிவ் சம்பந்தமான விஷயம்லாம் குறைஞ்சி நம்மளை பியூராக வாழ வைக்கி. அப்படி இருக்கக்கூடிய மூலிகைகளுக்கு ஒரு மூலிகையின் பெயர் பூனை மீசை செடி. அது ஒரு பூனை மீசை துளசி. அந்த பூவை பார்த்திங்கன்னா பூனைக்கு மீசை இருக்கிறது வெண்மையாக இருக்கும். அந்த இலையை பார்த்திங்கன்னா துளசி இலை மாதிரியே இருக்கும். அந்த இலையை கொண்டு 10 இலையை கொண்டு 1 கிளாஸ் தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சு, அரை கிளாஸ் தண்ணியாக அந்த நிறம் மாறக்கூடிய அளவுக்கு கொதித்த பிறகு அரை கிளாஸ் தண்ணியாக ஆக்கி அதை டெய்லி குடித்து வந்தோம்னா சிறுநீரில் இருக்கக்கூடிய கற்கள், சிறுநீர் இருக்கக்கூடிய கிருமிகள், இவைகள் எல்லாமே யூரினாக வெளியில் வந்துடும். ஆக இதை 10 நாள் குடித்த பிறகு நீங்கள் கிரியாட்டிவை போய் அருமையாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிரியாட்டிவனுடைய அளவீடு குறைஞ்சிருக்கும். இப்படி ஒரு சக்தி மிகுந்த ஒரு மூலிகை இந்த உலகத்தில் கிடக்கு. அதே மாதிரி துளசி இந்த மாதிரி இருக்குது. இன்னொன்று பாருங்கள், மூக்கிரட்டை. அந்த காலத்தில் நம்ம ஆளுங்க சாரண வேறுன்னு சொல்லுவோம். சாரண வேறு கஷாயம் வாயுவுக்கு, உஷ்ண உபாதைக்கு சாரண வேறு கஷாயம். சாரண வேருக்கு அந்த சக்தி, சாரண இலைக்கு மற்றொரு பேர் மூக்கிரட்டை. அந்த மூக்கிரட்டைங்கிற அந்த கீரையை எடுத்து சமைச்சு சாப்பிட்டோம்னா கிட்னி சம்மந்தமானது, இதயம் சம்மந்தமானது, கொழுப்பு சம்மந்தமானது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சீராகும். இது எதுக்கு இந்த பாதைக்குள்ளே நான் வந்துட்டேன்னா, மூத்ராக்கினி சம்மந்தமாக பேசுகிற பொழுது அதில் அந்த சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு இப்படி ரிலீஃப் இருக்குது அப்படிங்கிறத சொன்னேன். பகவத்கீதையில் கூட கிருஷ்ணர் சொல்றார், மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடி அனைத்தும் நானே. அந்த வார்த்தையை புரிஞ்சு பாருங்கள். மரம் செடி கொடி, எத்தனையோ மரங்கள் வாழ்க்கையில். தொட்டிலுக்கு ஒரு மரம், கட்டிலுக்கு ஒரு மரம், விறகுக்கு ஒரு மரம், மனிதனை கடைசியில் சுட்டு எரிக்கிறதுக்கும் மரம் தான். யோசித்து பாருங்கள். மரம் செஞ்ச தியாகத்தை இந்த உலகத்தில் மனுஷன் கூட செஞ்சது கிடையாது, இல்லையா? மரம் செஞ்சு அது உயிரோடு இருந்தால் கொடுமையான நிழல் அடிக்கும். நாம் அந்த மரத்துக்கு நிற்போம், அந்த வெயில் அந்த மரத்தில் போடுவோம், அந்த வெயில் அந்த மரம் தாங்கிக்கிட்டு நமக்கு நிழலை தரும். உண்மையா இல்லையா? அப்போ அந்த மரத்தின் தியாகத்துக்கு மனிதன் ஈடு கிடையாது.
அதே மரத்தை அவன் தெரியாமல் வெட்டிடும் செய்வான், வெட்டி விறகாகவும் ஆக்கிடுவான். அது மனிதனுக்கு ஈடு யாரும் கிடையாது. அப்போ மரங்களை வெட்டாதுன்னு சொல்லி ஒரு தத்துவத்தை கொண்டு வந்தாங்களே, அது நியாயம் தானே? மரங்களை காப்போம், மழைநீரை சேர்ப்போம், இதெல்லாம் நமக்கு சொன்னதெல்லாம் உண்மையானது. ஆனால் நம்ம அதை ஏற்கிறது இல்லை. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மரத்துக்கு இருந்த ஒரு தியாகத்தன்மை மனிதனுக்கு இல்லை. ஆனால் அந்த மரம் எப்படி மழையவும் வெயிலவும் தாங்கி மனிதனுக்கு பயனளித்ததோ அந்த பயனுடையவாக நானே இருக்கிறேன், அந்த பயனுடைய ஆற்றலாக நான் இருக்கேன்னு கிறிஸ்தர் சொன்னார். அதுதான் மன்னரும் நான், மனிதனாக இருப்பவனும் நான் தான், மரமும் நான். அடுத்து சொல்லுவான் செடிகளும் நான். இப்போ நான் சொன்னேன் பூனை மீசை செடி, இதை மாதிரி எத்தனையோ எண்ணற்ற ஆயிரக்கணக்கான மூலிகைகள் மருந்தாக இருந்து மனிதனை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மருத்துவ சக்தியாக இருப்பவன் கிறிஸ்டன். அதான் மன்னன் செடியும் நான், கொடியும் நான். சீந்தில் கொடி புரியுதா? முடக்கத்தான் கொடி. முடக்கத்தான் மனிதனுக்கு வாத நீர் உடம்பெல்லாம் வீங்கிக்கிடும், அங்கங்கே வலி எடுக்கும். முடக்கத்தான் கொடியில் இருக்கக்கூடிய கீரையை கொண்டு நல்ல சிறு வெங்காயம் போட்டு சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 2 நாளைக்கு ஒருக்க கஷாயம் குடிச்சிக்கிட்டே இருந்தால் மலத்தாலும் யூரினாலும் அந்த வாத நீர் பூரா போயிடும். அப்போ மன்னரும் நான், மரம் செடி கொடி அனைத்துமே நான் அப்படின்ற சொன்ன வார்த்தையை கொஞ்சம் உணர்ந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய உயிர் காக்கும் மருத்துவ சக்தி தான் இறைவன் என்பதை பகவத்கீதை நமக்கு சொன்னதாகத்தான் நம்ம புரியணும். இதான் இதில் உள்ள உண்மை. அப்போ இது மூத்திராக்கினி சம்பந்தமாக இந்த மருத்துவம் பூரா வருது. கோபாக்கினி, கோபாக்கினியை அணைக்கிறதுக்கு எங்கே இருந்து மருந்து இருக்குது? உலகத்தில் வெளியில் வைத்தியனே கிடையாது. அதுக்கு வெளியில் வைத்தியனே கண்டிப்பாக கிடையாது. வைத்தியம் எங்கே இருக்கான் தெரியுமா? உள்ளே தான் இருக்கான். அதுக்கு வைத்தியம் நமக்கு உள்ளே தான் இருக்கான். அவன் யார்? அவன் தான் மனுஷனுடைய மனம். அந்த மனதை கடவுள் பால் செலுத்தி உள்ளத்தை அமைதிப்படுத்தி தியானமாக உட்கார்ந்துட்டோம்னா தன்னை அறியாமல் உள்ளுணர்ந்து பார்க்க பார்க்க கோபம் தன்னை அறியாமல் நெஞ்சுக்கும் தணிந்து கொண்டே இருக்கும். இந்த கோபாக்கினி அணைந்து போயிடும். அந்த கோபாக்கினி அணைய ஆத்மா என்னும் பரஞ்சோதி என்னும் ஒரு சக்தி பரிபூர்ணமாக இணைந்து நிற்கும். அப்போ மனம் தெளிவாகும், அறிவு தெளிவாகும், எதிலும் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையில் மாற்றம் ஏற்படும், உள்ளுணர்ந்து பார்க்கக்கூடிய மன யூகத்தன்மை கிடைக்கும். அப்பொழுது பிறப்பது தான் ஞானம். கோபப்படுறவனுக்கும் கேடு, யார் மேலே கோபப்படுறோமோ அவனுக்கும் கேடு. கோபப்படுறவனுக்கு ரத்தத்துக்கு பிரச்சனை வந்துடும், ப்ரெஷர் வந்துடும். இன்னொருத்த மேலே கோபப்பட்டால் அவனை இவன் அடிப்பான், அதில் பிரச்சனை வந்துடும். ஆக சட்டப்படியும் பிரச்சனை, சமுதாயப்படியும் பிரச்சனை. உண்மையா இல்லையா? அப்போ கோபத்தை அடக்கு. கோபத்தை விட முடியாது, அடக்கத்தான் முடியும். அப்போ அதுக்கு தியானம் தேவை. யார் விட முடியும்? பக்குவப்பட்டோம்னா எஸ், இது நம்ம பட வேண்டிய விதி. கோபப்படக்கூடாது, ஓடு அவ்வளோதான். அப்படின்னு மனசை நிதானத்துக்கு கொண்டு வந்துடலாம். இந்த நிதானம் கிடைச்சாச்சுன்னா அந்த உலகத்தை ஈஸியாக சமாளிச்சிடலாம். ஆனால் அந்த ஈஸியாக சமாளித்த பிறகு நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுங்கிறத நினச்சிங்கன்னா தான், ஒன்று அவன் ஈஸியாக சமாளித்தான் அப்படின்னு சொன்னால் ஒரு நிம்மதி கிடைக்கும். அப்படி சமாளிச்சுக்கிட்டு அவன் இறைவன்பால் தன் மனதை திருப்பினாம்னா ஒரு அபூர்வ சக்தி கிடைக்கும். அந்த சக்தி கிடைத்தால் அவன் இந்த உலகத்தார் வணங்கக்கூடிய தகுதியுடையவனாக அவன் மாறிடுவான். அப்படி அந்த சக்தி கிடைக்காம கோபத்தை மட்டுமே விட்டுட்டு இருந்தாம்னா அவன் ஒரு பக்குவப்பட்ட மனிதன் என்ற ஒரு பெயரை எடுப்பான். இந்த ரெண்டும் நிச்சயமாக அவனுக்கு கிடைக்கும். அதுக்கு நம்ம மனத்தை கொஞ்சம் பக்குவப்படுத்தி நம்ம கொண்டு வரணும். உணர்ச்சி வசப்படுறது, யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், இந்த பேசுகிற வார்த்தையால் அவங்களுடைய உள்ள என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு தரத்தை உணர்ந்து வார்த்தை நடைமுறை எல்லாத்தையும் பக்குவப்படுத்தணும்னா கோபம் நம்மளை விட்டு வெளியேறிடும். நம்ம ரொம்ப உயர்ந்தவங்களாக மாறிடுவோம். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை உள்ளம் மனித வடிவில் தெய்வம். பாருங்கள், ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அப்போ மிருகத்துக்கு பேச தெரியாதுன்னு கண்ணதாசன் சொல்கிறாரு. அது இனத்துக்குள்ளே மட்டும்தான் பேச தெரியும். உண்மையா இல்லையா? அது இனத்துக்குள்ளே மட்டும்தான் பேச தெரியும். ஆனால் உலகம் முழுக்க அதுக்கு பேச முடியும்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய சிங்கம் இன்னொரு சிங்கத்திட்ட பேசுகிறான். அதை மாதிரி மனிதன் இப்படி வார்த்தையை துல்லியமாக பேசுகிறோம் நம்ம. அது நமக்கு அது பேசுகிறது புரியலை. அதுக்கு அது இப்போ ரொம்ப நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது, அந்த சப்ஜெக்ட் வேண்டாம். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அப்போ மனித வடிவில் தெய்வம் யார்?
அன்பு நன்றி கருணை உள்ளவன் மனித வடிவில் தெய்வம். மிருகம் என்பது கள்ள மனம், இதில் தெய்வம் என்பது பிள்ளை மனம். பிள்ளைக்கு யார் நல்லவன் கிட்டவனு தெரியுமா? எடுப்பார் கைப்பிள்ளை, தடுப்பார் யார்? முடியுமா? குழந்தைக்கு யாரை பார்த்தாலும் சிரிக்கும். தனக்கு முடியலனா மட்டும்தான் ஆளும். தனக்கு முடியலனா மட்டும்தான் ஆளும். மனதால் ஏற்றுக்கொள்ள முடியாததை பார்த்து ஆளும். தன் உணர்வால் ஏற்றுக்கொள்ள முடியாததை பற்றி ஆளும். ஆனால் யாரை பார்த்தாலும் சிரிக்கும். பகை இல்லை அதுக்கு. அதே மாதிரி தான் மனிதன், பூரணமான மனிதனுக்கு யாருக்கும் பகை இல்லை. அவன் எல்லாருக்கும் சொந்தம். அவன் எல்லாருக்கும் பரந்த நிலையுடையவன். அவன் தான் ஞானி. அவன் தான் பக்குவப்பட்டவன். புரியுதா? குழந்தை வளர வளர என்ன செய்யுது? ஆசை கோபமெல்லாம் சேர்ந்தே வளருது. ஏன்? அது ஜீனில் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? அதெல்லாம் சேர்ந்து வளர 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 அப்படி பொறாமை, தாப்பனுடைய புத்தி, தாத்தாவுடைய புத்தி, இப்படி ஒவ்வொன்றா சேர்ந்து அந்த ஜீனில் ரெக்கார்டு இருந்து இருந்து மரபு அணுக்கள் மூலமாக வளர்ந்து வளர்ந்து கடைசியில் ஒருத்தன் கொடுமைக்கார பேராகவும் மாறலாம், கொலகாரனாக மாறலாம், நல்லவனாக மாறலாம், ஞானியாக மாறலாம், பக்குவப்பட்டவனாக மாறலாம், மருத்துவராக மாறலாம். ஆனால் அத்தனையுமே இந்த குழந்தை சக்தியை மறந்து இருக்குது, அந்த குழந்தைங்கிற சக்தி. ஆனால் வளருகிற பொழுது தான், வளருதவுடைய தன்மையை வச்சு தான் அதனுடைய உயர்வும் தாழ்வும் நமக்கு கிடைக்கும். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் பாருங்கள், குழந்தை தெய்வமாக தான் இருக்குது. ஆனால் வளர்ப்பதிலும் வளர்ந்து கொண்டு இருப்பதிலும் தான் ஒரு கேடான புத்தியும் நல்ல புத்தியும் அதில் சேர்ந்து வருகிறது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. நம்ம நினைக்கிறோம் சினிமா பாட்டுன்னு நினைக்கிறோம் ஐயா. ஆனால் எவ்வளோ பெரிய மனிதனை வாழ வைப்பதற்கு வளர்க்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கருத்துக்களெல்லாம் எவ்வளோ அருமையான பாட்டுகளில் சொல்லி நம்மளை புரிய வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் இந்த உலகத்தில் நம்மளாம் உணர்ந்து பார்க்க வேண்டிய விஷயம். சினிமா பாட்டு தானே தள்ளிட்டு போகக்கூடாது. அந்த பாட்டுக்குள்ளே பாட்டை எழுதியவன் கவிஞன். ஒரு கவிஞன் எழுதுறத ஒரு பெரிய கோடீஸ்வரன் எழுத முடியாது சார். முடியுமா? அந்த கவிஞன் அந்த பாட்டை 200 ரூபாய்க்கு எழுதியிருப்பான். ஆனால் 200 கோடி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியால், ஒரு பெரிய மனிதனால் அந்த கவிதையை படைக்க முடியாது. அவன்தான் கவிஞனுக்கும் சராசரி மனிதனுக்குள்ள ஒரு பெரிய வேறுபாடு. ஒரு அரசனுடைய மகன் அரசன் ஆயிடுவான். ஆனால் ஒரு புலவனுடைய மகன் புலவன் ஆகுவானான்னு கேட்டால் நடக்காது. புரியுதா? ஏன்? புலமை புத்திக்கும் மதிக்கும் சக்திக்கும் உகந்தது. அரசு எப்படி? மரபுக்கு உகந்தது. அதனால தான் அந்த புலமைக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. அது மாதிரி குழந்தைகள் இப்படி ஒரு ஒவ்வொன்று. இப்போ மனசு, இந்த மனதை பக்குவப்படுத்தியாச்சுன்னா நமக்கு கோபம் இல்லை, ஆசை இல்லை, களவு இல்லை. களவு எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருது? என் தேவை, எனக்கு உழைக்க முடியலை, இயலாமை, நான் உழைக்க முடியலை, யார் மூலம் எவரையாவது தட்டி பறிக்கணும், அங்கே தான் வருது களவு. அதே மாதிரி கோபம் எங்கேருந்து வருது? நமக்கு உரிமை வருது. இந்த உரிமையில் நமக்கு வாழ முடியலை அப்படின்னு பொது நோக்கில் போகும்பொழுது ஒரு கூட்டத்தை தான், ஒரு ரவுடிசத்தை உருவாக்குதான். கடைசியில் அதில் கோபம், அதில் கொள்ளை, அதில் சட்டப்படி உள்ள தண்டனையை பெறக்கூடிய அளவுக்கு குற்றவாளியாக மாறி போயிருந்தான். புரியுதா? இவங்க அத்தனை பேரையும் இந்த உலகத்தில் மாற்றக்கூடிய ஒரே ஒரு சக்தி ஆன்மீக ஞானம்ங்கிற ஒரு சக்தி தான். வேறு எந்த சக்தியுமே கிடையாது. அதுதான் பெரிய உண்மை. அதனால் அந்த சக்தியை நாம் வளப்படுத்துவதற்கு தேவையானது நமது உயர்தரமான மனம். இந்த மனதை தவிர ஒன்றுமே இல்லை. காமாக்கினி உடலில் இரத்தத்தாலும் உணர்ச்சியாலும் விந்துக்களாலும் நாதங்களாலும் பரிபூர்ணமாக பிரிக்க முடியாத ஒன்று. ஆனால் 70 வயசுக்கு மேலே தானாக பிரிஞ்சு போயிடும். காமாக்கினி என்ன செய்யும்? 70 வயசுக்கு மேலே தானாக பிரிஞ்சு போயிடும். 60 வயசுக்கு மேலே பிரிஞ்சவனும் இருக்கான். ஆனால் மனக்காமம் இருக்கும், உடல் காமம் இருக்காது. மனக்காமம்னா என்னது? பார்த்த உடனே ஆசை, மனசில் அந்த எண்ணம் இருக்கும். ஆனால் உடம்பு செயல்படுமா? முடியாது. பிடிச்சி வச்ச பிண்ட மாதிரி இருக்கணும். அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்தேன், இப்படி வாழ்ந்தோம்னு கதை சொல்லிக்கிட்டு அலைய வேண்டியதான், கற்பனை பண்ணிக்கிட்டு அலைய வேண்டியதான். என்ன போடாப்பா அப்படி எடுத்து வரும். வளவளன்னு அந்த மனசுக்குள்ளே தோண்டி தோண்டி என்னத்தையாவது விடாமல் கேட்டு போய் பேசிக்கிட்டே கிடப்பான். அதுபுறம் என்னது? தன்னுடைய இப்போ முடியலையே, இப்போ இயலலையேங்கிற ஏக்கம் போய் உள்ளேளுக்கு. புரியுதா? அந்த ஏக்கத்தில் என்னத்தையாவது உளறிக்கிட்டு வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பான். மனக்காமம் இருக்கும், உடல் காமம் இருக்காது. புரியுதா? உடல் காமம் எங்கிருந்து வருகிறது? இரத்தத்தில் இருக்க உயிர் அணுக்களில், ஜீவேந்திரியம் என்னுடைய விந்து அணுக்களில், அவைகளில் தான் அந்த உடல் காமம் இருக்குது. அது இல்லைன்னு சொன்னால்
உலகத்தில் காமம் இல்லை. புரியுதா? வாழ்க்கை எல்லாம் தீர்ந்ததே, வடிவம் மட்டும் வாழ்வதேன். இளமை மீண்டும் வருமா, சுகம் தருமா, முதுமையே சுகமா, கால வகுத்த கணக்கினை இங்கே யார் மாற்றுவார்? யோசித்து பாருங்க. வாழ்க்கை தீர்ந்ததுன்னு எதை வச்சு சொன்னார்? ஜீவேந்திரியங்களும் காமமும் இருந்துச்சு உடம்புல, அதெல்லாம் போயிடுது. இனி எங்கே போய் சந்தோஷமாக வாழப்போகிறோம்? ஒன்றும் இல்லாத வாழ்க்கை எல்லாம் தீர்ந்தது. அப்போ இப்போ என்ன இருக்குது? அதை சுமந்துக்கிட்டு இருந்த இந்த உடலுங்கிற வடிவம் மட்டும்தான் இருக்குது. அதான் வாழ்க்கை எல்லாம் தீர்ந்ததே, வடிவம் மட்டும் வாழ்வதேன். அது ஏன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு? இளமை மீண்டும் வருமா? இன்னொரு தடவை எப்படியாவது கொஞ்சம் சக்தி கிடைச்சிடாத? எத்தனை வைத்தியம் இருக்கான், ஒரு மருந்து மாயத்தை சாப்பிட்டு கொஞ்சம் ஏங்கிக்கிடலாமே. இளமை மீண்டும் வருமா, அது ஒரு சுகம் தருமா, இல்லை இந்த முதுமையே சுகமா? இதுதான் நம்ம நிலைமையா? கால வகுத்த கணக்கினை அங்கே யார் காணுவார்? நம்ம நினச்ச சினிமா பாட்டுன்னு. புரியுதா? இந்த பாட்டுக்குள்ளே எப்பேற்பட்ட தத்துவத்தை இந்த கவிஞன் வச்சுருக்கான் பாருங்கள். ஒரு காலத்தில் நம்முடைய சினிமாவில் எழுதிய கவிஞர்களெல்லாம் ஆண்டவனினுடைய அன்பு மிகுந்த படைப்பாளிகள். அவருடைய ஒவ்வொரு பாடல்களும் பாட்டில் நம்மளை வாழ வைக்கிறதுக்கு எழுதிய பாடங்கள். அதனால் கருப்பசாமி கோயிலில் எப்போ பார்த்தாலும் சினிமா பாட்டை பாடுதாரு, சினிமா பாட்டை பாடுதாரு. இந்த பாட்டுக்கு நான் சொன்னோம்ல விளக்கம், நான் புரிஞ்சதுனால பாடுறேன். நீங்களும் ஒவ்வொரு பாட்டையும் புரிங்க. எத்தனையோ கருத்துக்கள் குவிந்து கிடக்கு இந்த உலகத்தில். அள்ள அளவில்லாத கருத்துக்களும் ஞானங்களும் இந்த வானளாவிய உலகத்திலே செருகி பெருகி கிடக்கு. அவைகள்லாம் நம்மளை எப்பண்டா கூப்பிடுவாம்னு ஆணு காத்து இருக்கு. உன் மனக்கதவை நீ திறக்கவே இல்லை. உன் மனக்கதவை நீ திறக்கலை. நீ எங்கே போய்கிட்டு இருக்க? பணம் பணம் பணம். உன் வாழ்க்கை பணம். ஏன்? அது தேவை. அது இல்லைன்னா வாழ முடியாது. அதுக்காக அதை போகிறத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பணத்தை தேடும் பொழுது கொஞ்சம் நல்ல குணத்தையும் தேடுப்பா. குணத்தை தேடும் பொழுது நல்ல மனத்தையும் தேடு. மனதை தேடும் பொழுது ஆண்டவனாகிய சக்தியவும் தேடு. புரியுதா? இந்த மாதிரி ஒரு நிலைகளை நம்ம உருவாக்கிக்கிட்டோம்னா உலகத்தில் எப்படியோ வாழுவோம். இதையெல்லாம் நான் முக்திக்கு போகக்கூடியதுக்கு முதல் பாதையாக சொல்லியிருக்கேன். இதை அடுத்த ஒவ்வொரு சொற்பொழிவிலும் நம்ம பேசும் பொழுது இதையெல்லாம் கடந்து போய் கடைசியில் ஒரு தங்கமாக மாறுவோம். எப்படி செம்பு தங்கமாக மாறும் தெரியுமா? செம்பை நல்லா சுத்திகரிக்க சுத்த செம்பாக ஆயிரும். அதைத்தான் 24 கேரட்டில் போய் சேர்த்து அருமையாக நெருப்பில் போட்டு வாட்டி நமக்கு அணிகலனாக வருது. எப்படி செம்பு தங்கத்தோடு சேர்ந்து உலகத்துக்கு அணிகலனாக மாறியதோ அதுபோல் நம்முடைய மனம், சாதாரண மனம் பக்குவமடைந்து இறைவனின் ஒரு சக்திக்குள்ளே இணைந்து மனிதனும் தெய்வமாகலாம் என்னும் ஒரு மாபெரும் புகழை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவோம். மனதை காப்போம். மாசில்லாத மனதில் இறைவனை வர வைத்து ஈசனே குடியிருக்கும் இடமாக வாழ்வோம். வாழ்க. அரோகரா.